Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations and functions exercise 1.3 sixth sum. A function f is defined by f of x is equal to 2x minus 3 அப்படின்னு சொல்லி ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Find f of 0 plus f of 1 by 2. Find h such that f of x is equal to 0. Find h such that f of x is equal to x. Find h such that f of x is equal to f of 1 minus x. ஸோ ரொம்ப சிம்பிளஸான சம் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2x minus 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க பாருங்க, ஃபைண்டு எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 by 2. ஸோ எஃப் ஆஃப் 0னா என்னது, எக்ஸ் மேலே 0 போடணும். ஸோ ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். 2 × 0 minus 3 மைனஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி ப்ளஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 × அந்த 0 மேலே அங்கே 1 நம்ம எஃப் ஆஃப் 1. ஸோ எக்ஸ் மேலே 1 minus 3 பை அப்படியே 2 பார்த்தீங்கன்னா 2 0 0 தான் வரும். -3 அதே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 2 × 1 2 2 minus 3 ஸோ பை 2. அப்போ என்ன வரும், -3 0 - 3 -3 2 - 3 -1. ஸோ இந்த இதில் -1 வரும் டோட்டலாக. அந்த மைனஸ் ஆனது இது கூட இந்த ப்ளஸ் கூட மல்டிப்ளை ஆகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகிரும்னா மைனஸ் ஆகிரும். ஸோ பை 2. இப்போ வந்து மொத்தமாக -3 -1 வந்து -4 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து -2 கிடைக்கும். ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸி என்பதை 0ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும் 2x - 3 தானே. ஸோ இந்த 3 இந்த சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா 2x = 0 + 3 3 ஆயிரும். ஸோ x = 3/2. நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் சிம்பிளாக. இப்போ அடுத்தது பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2x - 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து தந்துருங்க, இந்த எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு 2x - x இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். ஸோ 2x - x வந்து எக்ஸு. ஸோ இதில் ஆக்சுவலாக 1 இருக்குது. 2 - 1 1 ஆயிரும். ஸோ எக்ஸ் மட்டும் இருக்கும். x இஸ் ஈக்குவல் டு 3 ஆயிரும். ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சோம். இப்போ நாலாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 - x. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 - x. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எஃப் ஆஃப் 1 - x அப்படின்னாச்சு எக்ஸ் மேலே நீ 1 - x போட்டு இது சால்வ் பண்ணணும். ஸோ 2x - 3 அப்படியே இருக்கட்டு. 2 1s are 2 2 × 2x 2 - 2x -3. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த 2x இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து தந்துங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த 3 கூட ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ அப்படி கொண்டு போனீங்கன்னா அது கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சலே நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணிடலாம். ஸோ 4x = உங்களுக்கு 2 இருக்கும். h = 2/4 இருக்கும். செகண்ட் டைமில் கேன்சல் பண்ணிங்கன்னா h = 1/2. ஸோ இதை கூட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளஸ்ட்டாக இந்த மாதிரி நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய சம் தான் இது. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.